ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ சிலர்லாம் என்ன கேட்டிங்கன்னா, மேடம் நோட்டுன்னு வந்தால் எப்படி டைப் பண்ணுறது? கொஸ்டின் பேப்பரில் சீனியரு ஹையரில் நோட்டுன்னு வந்தால். இப்போ நான் வெளியில் இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் இங்கே லைட்னிங் செட்டிங்லாம் சரியாக இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஆகஸ்ட்டு 2025 நோட்டுன்னு வந்திருக்கா? நோட்டுன்னு வந்திருக்கு, பேரா மாதிரியே வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவசரமாக நீங்கள் கேட்டதுனால நீங்கள் பயப்படவே கூடாது. நோட்டுன்னு கேபிட்டலில் வந்தால் கேபிட்டலில், ஸ்மாலில் வந்தால் ஸ்மால், கோலன் கட்டாயம் வரும். 15th அடிக்க ஆரம்பித்து பேராகிராஃப் மெத்தட்லேயே அடிச்சிடணும். இந்த ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கங்க, வேறு எதுவும் பண்ண வேணாம். நோட்டுன்னு வந்திருக்கா? அந்த கொஸ்டினுக்கு அடுத்தது பாருங்கள், இது அடுத்த கொஸ்டின். நோட்டுன்னு வந்திருக்கு பாருங்கள், அது 2 பேராக இருந்தது. 15th ஆரம்பித்து இது ஸ்மால் லெட்டரில் கேட்டிருக்காங்க, அது இது ஸ்மால் லெட்டரில் கொடுத்து ஒன்றுமே கொடுக்கல. இது ஆகஸ்ட்டு 2025 கொஸ்டின். இங்கே பாருங்கள், கொஸ்டினையும் காமிக்கிறேன். எதுவுமே 2 பக்கமும் ஆல் கேப்ஸ் அது இதெல்லாம் போடலை, எதுவுமே போடலை பாருங்கள். அதனால் 15th அடிக்க ஆரம்பித்து ஷியோரிட்டியாக வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷனே வேணாம். 15ல் நோட் போட்டு அது ஸ்மால் லெட்டர் கொடுத்ததுனால ஸ்மால் லெட்டர் போட்டுட்டு அதுக்கு ஆன்சர் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச நோட். பார்த்தீங்களா? ஸ்மால் பேராகிராஃபு 15லேருந்து நோட் எண்ண ஆரம்பித்து அப்படியே ரிட்டன் வர்றது ஒரு எப்பவும் அடிக்கிற மாதிரி பேராகிராஃப் அடிப்பீங்கள்ல, சிங்கிளில் அடித்து 10ல் அப்படியே ரிட்டன் பண்ணி ஒரு பேரானா ஒரு பேரா. இது பாருங்கள், இது 2 பேரா, இது ஒரு பேரா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், இதே போல தான் தமிழில் பாருங்கள், குறிப்புன்னு கொடுப்பாங்க. அதுக்கு அடிக்கோடு கொடுத்துருந்தா அடிக்கோடு போடணும், இல்லைன்னா அப்படியே போட்டுடணும். இது என்னன்னா கரெக்ஷனுக்கு எங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் பேப்பர், கரெக்ஷன் பண்ண வரும் அந்த கொஸ்டின் பேப்பர். இதில் எப்படி இருக்கோ அது மாதிரியே நாங்கள் கரெக்ஷன் பண்ணோம், கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டது. இது கொஸ்டின், அதை அப்படி அடித்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனுக்கு கொடுத்தது தான். அதுக்கான கொஸ்டினை பார்க்குறீங்களா? 13/20 February 23 கொஸ்டின்னு இப்படி கொடுத்தது தான் பாருங்க. மாநிலம் ஆயுது, அதுக்கு எங்களுக்கு வந்தது ஆன்சர் எப்படி வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதுதான் ஹையரில் கொஞ்சம் டவுட்டு கேட்டாங்க. சம்டைம்ஸ் இதுன்னு வந்துருச்சு, நோட்டுன்னு வருது. சில சமயத்தில் அந்த நோட்டே எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோர்ஸுன்னு வரும். சில கொஸ்டின்ஸ் இருக்குது, சோர்ஸுன்னு வரும். நீங்கள் கேட்கலாம், சரி மேடம் இப்படி வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் மாதிரி வச்சா மாதிரி வரும். 1 2 காமிக்கிறேன் பாருங்க, இதோ பாருங்க, நோட்டு கொடுத்து பாயிண்ட்டு. அப்போ என்ன பண்ணுவீங்க, நான் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் 1 2 வந்தால் எப்படி அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நோட்டை தனியாக 15ல் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த 1 2 என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டு 1 போட்டு அதுக்கு நேராக இந்த பாயிண்ட்டுக்கு நேராக அதுக்கு நேராக வரணும். பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். இதை மாதிரி வந்தால் இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க, நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். இந்த டவுட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பர்லேயே நான் சிலர் கேட்டிருக்காங்க,
தொலைபேசி நம்பர் வந்து வெறும் 325ன்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னா 398ன்னு போட்டிருந்தா அப்படியே அடிங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பரில் கால்குலேஷன் போடலாமான்னு கேட்குறீங்க. அது வந்து பென்சிலில் போடுங்க, அப்புறம் அழைச்சிக்கலாம். உங்களோட கொஸ்டின் பேப்பரை வந்து ஃப்யூச்சரில் மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்க பயன்படும். அதுக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கோம். அதுக்கு தான் இன்ஸ்டியூட்டில் வாங்கிக்குவாங்க. அது கால்குலேஷன் போடுங்க, உங்கள் திருப்திக்கு இது பண்ணிங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பேப்பரை எடுத்து போடலாம். ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. ஒன்றில் அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு ஷீட்டை வச்சுக்கலாம். சில இன்ஸ்டியூட்டில் டபுள் லைன் ஸ்பேஸில் 2லையும் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் பேப்பரில் கொடுக்குற ரேப்பருக்குள்ளே கொடுக்குற ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் அடித்து காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஹெட்டிங் நல்லாவே தெரியுது. அந்த ஹெட்டிங்கை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொன்றா எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் எது வேணுமோ அதை எடுத்து பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள்.